ராட்சசனுக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் சீரியல் கில்லர் மூவி நான் போர்த்தொழில்னு அடிச்சு சொல்லுவேன். அதுக்கப்புறமா விக்னேஷ் ராஜாவும் தனுஷும் கொலாப் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஒரு செம்ம எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. இப்போ கரையோட ட்ரைலரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்தோட பிளாட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. 1991ல அமெரிக்காவுக்கும் ஈராக்கும் நடந்த வார்ல ஈராக் ஆயில் பேஸ்ல அட்டாக் பண்ணதுனால ராமநாதபுரத்துல டீசல் பெட்ரோல் ப்ராப்ளம் வருதுன்ற ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கிட்டு தனுஷ் பண்ற கரண்ற ஒரு கேரக்டர் பேங்க் ராபரி பண்ற மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிளாட் ஆட் பண்ணி ஏன் அந்த கரண்ற கேரக்டர் ஹைஸ் பண்றான், அவன் பேக் ஸ்டோரிலாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் லைன் இருக்கு. விக்னேஷ் ராஜா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு, நியூஸ் பேப்பர்ல பார்த்த ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்டிக்கலை கொலாப் பண்ணி தான் இந்த ஸ்டோரியை அவரும் ஆல்ஃபிரடும் ரைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போர்த்தொழிலே காமிச்சிருப்பாரு ஆல்ஃபிரடும் விக்னேஷ் ராஜாவும் எந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட் ரைட்டர்னு. அதனாலேயே எக்ஸைட்மெண்ட் ரொம்ப இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப நடந்த ஆடியோ லான்ச்ல விக்னேஷ் ராஜா ஒரு இம்பார்ட்டன்டான அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காரு. முடிஞ்ச அளவுக்கு படத்துக்கு சீக்கிரமா போயிடுங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணி இன்டர்வலுக்கு அப்புறமா வர சீன்ஸை விட்டுறாதீங்க. அண்ட் இன்டர்வலையும் கிளைமேக்ஸையும் தயவு செஞ்சு லீக் பண்ணிடாதீங்க. படத்தை சொன்ன மாதிரி கரெக்ட் டைமுக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. ப்ரீ ப்ரொடக்ஷன் கரெக்டா இருந்துச்சுன்னா படமும் சொன்ன டைமுக்கு வரும்ன்றதுக்கு கரை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ எவ்வளவு பேர் கரை படத்துக்கு வெயிட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு போங்க.